ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம். நவபிருந்தாவனத்தின் அந்த 9 மகான்களின் திருவடியிலே சரணம். வணக்கம். உலகத் தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. இன்று நாம் ராகுகேது பயிற்சியுடைய பலன்களை பார்க்க இருக்கின்றோம். ராகுகேது பயிற்சி 18/5/2025 வருடம் ஞாயிற்றுக்கிழமை சுமார் இரவு 8 மணி அளவிலே திருவோண நட்சத்திரத்திலும் சஷ்டி திதியிலும் மீனத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கும்பத்திற்கும், கன்னியில் இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்மத்திற்கும் பயிற்சி ஆகிறார்கள். இவர் கடந்த வரக்கூடிய 1.5 ஆண்டுகளில் எப்படிப்பட்ட பலன்களை விரிவாகவும் விளக்கமாகவும் செய்ய இருக்கிறார்கள் என்பதை இப்போது நாம் பார்க்கலாம். மற்ற கிரகங்களை காட்டிலும் ராகு கேது மிகவும் வலிமை வாய்ந்த கிரகங்கள் என்பது நாம் அனைவருக்கும் தெரியும். அவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களாம் வரக்கூடிய 1.5 ஆண்டுகள் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறார் என்பதையும் இப்பொழுது நாம் ஒவ்வொரு ராசிக்கும் விரிவாகவும் விளக்கமாகவும் இப்பொழுது பார்க்கலாம். கடகராசிக்கு ராகு கேது பலன்களை பார்க்கலாம். கடந்த காலத்தில் 9 இருந்த ராகு பகவான் இப்பொழுது 8க்கு வந்திருக்கின்றார். கடந்த காலத்தில் 3 கன்னியிலே இருந்த கேது பகவான் சிம்மத்துக்கு 2ஆம் இடம் வந்திருக்கின்றார். பொதுவாகவே ராகு கேது கிரகங்கள் இருக்கின்ற இடத்தை கெடுக்கும் என்பதே விதி. அதே வேளையில் 3, 6, 11 இருந்தால் நல்ல பலன்களை செய்யும் என்பதும் விதி. ஆக எல்லாமே ஒட்டுமொத்தமாக பொது விதி தானே தவிர தீர்க்கமான விதி என்பதை சொந்த ஜாதகத்தை ஆராய்ச்சி செய்தால்தான் இதுதான் தீர்க்கமான விதி என்பது சொல்லப்படும் என்பதே உண்மை. ஆனாலும் தற்சமயம் கோச்சார கிரகத்திலும் சரி, ஜனன காலத்தில் ஜாதகம் கிரகத்திலும் சரி, ராகு கேதுக்கள் எப்படி பலன்களை தருவார்கள் என்றால் அவர்கள் இருக்கின்ற ஆதிபத்தியம் இந்த வீட்டை நாம் கணக்கில் வைத்துக்கொள்ள வேண்டும். உதாரணமாக 8ஆம் வீட்டுக்கு வந்திருக்கின்றது. 8ஆம் வீட்டை கணக்கில் வைத்துக்கொள்ள வேண்டும். அதே வேளையில் வீடு கொடுத்த கிரகமும் உடன் சேர்ந்த கிரகமும் பார்த்த கிரகத்தையும் பலன்களையும் செய்யும் என்பதே விதி. அந்த வகையிலே கடந்த காலத்திலே 9 ராகு இருக்கும்பொழுது உங்களுக்கு கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி இருந்தது. அதனால் 9 இருந்தாலும் பெரிய பாக்கியத்தை அவர் தரவில்லை என்று சொல்ல வேண்டும். கொடுக்கின்ற பாக்கியத்தை 8 இருக்கக்கூடிய சனி பகவான் பூர்ணமாக கெடுத்து விட்டார் என்பதே கடந்த கால அனுபவம். இப்பொழுது 9 இருக்கக்கூடிய ராகு பகவான் 8ற்கும், 8 இருக்கக்கூடிய சனி பகவான் 9ற்கும் பயிற்சியாகிவிட்டார். இப்பொழுது உங்களுக்கு என்ன விசேஷம் என்றால் 8 வந்தாலும் நீங்கள் 8 என்பது அசிங்கம், அவமானம், வம்பு, சங்கடம், மரணம் என்று கேவலம் என்று எல்லா விதமான கெட்ட பலன்களையும் கொடுக்கக்கூடிய இடம்தான் ராகு. அதனால் வந்தவிடம் எல்லா விதமான கெட்ட பலன்களையும் கொடுத்து விடுவாரே என்று நீங்கள் அஞ்ச தேவையில்லை. இப்பொழுதுதான் அஷ்டம சனி விலகியது, இதற்குள் 8 ராகுவா என்றும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. காரணம் என்னவென்றால் கடந்த கால 8 இருந்த சனி பகவானுக்கு குரு பகவானுடைய பார்வை இல்லை. ஆனால் அதிர்ஷ்டவசமாக கடகராசிக்கு 12 குரு பகவான் சஞ்சரித்தாலும் அவருடைய 9ஆம் பார்வையாக 8 இருக்கக்கூடிய ராகுவை குரு பகவான் 9ஆம் பார்வையாக பார்க்கிறார். ராகுக்கு வீடு கொடுத்த கிரகமான சனி 9 இருக்கின்றார். ஆக இப்போது ராகு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறார் என்றால் அவருடன் யாரும் சேரவில்லை, யாரும் பார்க்கவில்லை. அந்த வகையிலே குருவும் சனியும் சேர்ந்துதான் கடகராசிக்காரர்களுக்கு இந்த 8 சஞ்சரிக்கக்கூடிய ராகு பகவான் பலன்களை தரப்போகிறார். அந்த வகையிலே குரு பகவானுடைய பார்வையால் 8ஆம் வீட்டு கெடுபலகம் நிச்சயமாக உங்களை விட்டு விலகும். மேலே சொன்ன அந்த அசிங்கம், அவமானம், சங்கடங்கள் எல்லாம் பெரிய அளவில் கெடுக்காது. ஆயுள் பங்கமும் எந்த விதமான குற்றமும் வராது. வீடு கொடுத்த சனியும் குருவினுடைய வீட்டிலே கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகுவிற்கும் குருவினுடைய பார்வையால் எந்த விதமான சங்கடங்களும் வராது. அதே வகையில் தந்தையாலும் தந்தை உறவுகளாலும் ஒரு சில சுபவீரியங்கள் வரலாம். தசாபுத்தி சரியில்லாதவர்களுக்கு தந்தையால் சங்கடங்களோ, தந்தையால் விரோதங்களோ அல்லது தந்தைக்கு வைத்திய செலவுகளோ வரலாம். தந்தை உறவுகள் விரோதப்படலாம். அதை தவிர வேறு எந்த பெரிய 8ஆம் வீட்டில் வந்துவிட்ட ராகு உங்களை முழுமையாக கெடுத்து விடுவார் என்பதை நீங்கள் நிச்சயமாக பயப்பட தேவையில்லை என்பதே விதி. இப்போது உங்கள் ராசிக்கு அவர் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் தரப்போகிறார் என்பதை பார்க்கலாம். குறிப்பாக வீடு, வண்டி, வாசல், வாகனங்கள் யோகத்தை கட்டாயம் தருவார். காரணம் 4ஆம் வீட்டிற்கு அவர் 5 சஞ்சரிப்பதினாலும் 4ஆம் வீட்டையும் குரு பகவான் பார்வை செய்வதனாலும் கடகராசிக்காரர்களுக்கு 4ஆம் வீட்டு பலன் மிக மிக அற்புதமாக இருக்கும் என்பது தெளிவு. வீடு, வண்டி, வாசல், வாகனங்கள் வாங்குவது, விற்பது, புதிதாக கட்டுவது, வாடகை வீட்டில் இருந்தாலும் வரக்கூடிய காலங்களில் நல்ல வீட்டிற்கு குடிபோவது, சொந்த வீடு கட்டுவது, வாகனங்கள் வாங்குவது போன்ற சகல விதமான சௌபாகியங்களும் தருவார். படிக்கின்ற மாணவ மாணவிகள் அற்புதமான முறையிலே படிப்பார்கள். கல்விக்காகவும் வேலைக்காகவும் வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் செல்ல வேண்டும் என்று நினைக்கின்ற மாணவ மாணவிகள் கல்விக்காகவும் வேலைக்காகவும் வெளிநாடுகளுக்கும் வெளியூர்களுக்கும் கட்டாயம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும். இளைய சகோதரர்கள் மூலமாக சுப விரயங்களை கட்டாயம் ஏற்படுத்துவார். அவருடைய வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் வீசும். அதே வேளையில் 5ஆம் வீட்டின் மூலமாக பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கி தருவார். பிள்ளைகள் வகையில் எதிர்காலத்தை உருவாக்கி தருவார். பிள்ளைகளுடைய சொந்தமாக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் வசதிகளும் கட்டாயம் உண்டாகும். எவ்வளவுதான் கடன்கள் இருந்தாலும் 6ஆம் வீட்டிலே 3 இருக்கின்ற காரணத்தினால்
6ஆம் வீட்டையும் குரு பகவான் பார்க்கின்ற காரணத்தினால் கடன்கள் இருந்தாலும் கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்பும், பழைய கடனை கொடுத்துவிட்டு புதிய கடனை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும். கணவன் மனைவிக்குள் ஒரு சிலருக்கு விட்டு கொடுத்து செல்ல வேண்டும், இல்லையென்றால் தேவையற்ற பிரச்சனைகள் வரும். காரணம் 8லே இருக்கக்கூடிய ராகும் 7ஆம் வீட்டிற்கு 2லே இருக்கக்கூடிய ராகும் உங்களுடைய சொல்லால் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் வரும் என்பதால் நிதானமாக நீங்கள் பேச வேண்டும், இல்லையென்றால் சர்ச்சை, குடும்பத்தில் தேவையற்ற நிம்மதிகள் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் என்பதையும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். தொழிலதிபர்களுக்கு மிகப்பெரிய யோகமும் லாபமும் கட்டாயம் வரும். தொழிலுக்காக வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் செல்லக்கூடிய வாய்ப்புகள் அடிக்கடி உண்டாகும். அதனால் தொழில் மேன்மை உண்டாகும் என்பதும் நிச்சயமான உண்மை. அதே வேளையில் மூத்த சகோதர சகோதரிகள் வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் கட்டாயம் உண்டாகும். அவர்களுக்காக நீங்கள் பாடுபடக்கூடிய வாய்ப்புகளும் அவருடைய வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் உண்டாகும். அதற்கு நீங்கள் பக்கத்துணையாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் கட்டாயம் கூடி வரும். ஆக கடகராசிக்கு அஷ்டமத்திலே ராகு பகவான் வந்துவிட்டார், எல்லாவற்றையும் கெடுத்து விடுவார் என்பதை நிச்சயமாக நீங்கள் நம்ப தேவையில்லை. பலவிதமான நல்ல விஷயங்களையும் அவர் தருவார். அதற்கு முக்கியமான காரணமே குரு பகவானுடைய பார்வையே அதற்கு காரணமாக அமைகின்றது. குரு பகவான் பார்வை இல்லாத பட்சத்திலும் சனி பகவான் பலம் இருந்த கோச்சார பலன் இருந்தால் மட்டுமே கடகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய சங்கடங்களெல்லாம் வந்திருக்கும். அப்படிப்பட்ட நிலைமை இந்த ராகு கேது பயிற்சியில் அப்படிப்பட்ட நிலைமை இல்லை என்பது மிகப்பெரிய அதிர்ஷ்டமான வாய்ப்பு. ஆனால் 8லே ராகு வந்துவிட்டார், கெடுத்து விடுவாரோ என்ற பயம் உங்களுக்கு அச்சப்பட தேவையில்லை. குடும்ப விஷயத்திலும் பண விஷயத்திலும் வாக்கு விஷயத்திலும் சற்று நீங்கள் நிதானமாக இருந்தால் 8லே இருக்கக்கூடிய ராகு குரு பகவானுடைய பார்வையால் யோகத்தையும் லாபத்தையும் பிள்ளைகள் வகையிலும் சௌரியமான வகையிலும் சுகபோகமான வாழ்க்கை வசதிகளும் கட்டாயம் தருவார் என்பது தெளிவான விஷயமாகும். 8லே வந்த ராகுவை பார்த்து விட்டோம். 2லே வந்திருக்கக்கூடிய கேது எப்படிப்பட்ட பலன்களை தருவார் என்பதையும் இப்போது நாம் பார்க்கலாம். ராகுவை போல கேதுவும் வீடு கொடுத்த கிரகம், சேர்ந்த கிரகம், பார்த்த கிரகத்தினுடைய பலன்களைத்தான் தருவார். இது ஜனனகால ஜாதகமாக இருந்தாலும் சரி, கோச்சார கிரக ஜாதகமாக இருந்தாலும் சரி, அந்த வகையிலேயே யாரும் பார்க்கவில்லை, யாரும் சேர்க்கவில்லை. ராகு கேது தனியாகத்தான் இருக்கின்றார்கள். கேதுவுக்கு வீடு கொடுத்த சூரியன் ஆரம்பத்திலே 11லே இருக்கின்றார். பிறகு அவர் 12லே வருவார். அங்கு குரு சம்பந்தம் இருக்கின்றது. அத்தோடு சூரியனுக்கு எப்பொழுதெல்லாம் குருவினுடைய தொடர்பும் சுக்கிரனுடைய தொடர்பும் ஏற்படுகிறதோ அந்த மாதங்களெல்லாம் மிக மிக அற்புதமான பலன்களை 2லே வந்திருக்கக்கூடிய கேது செய்வார். பொதுவாக 2லே கேது இருந்தால் வாக்கால் பிழைக்கக்கூடிய வாய்ப்புகளும், ஜோதிடம் போன்ற துறைகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும், சொல்லுக்கு ஒரு மரியாதை ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும். குடும்பத்தில் தன தட்டுப்பாடும் பொருளாதார தட்டுப்பாடும் வரும். இருந்தாலும் சூரியன் உடன் குரு சம்பந்தப்படும் பொழுதெல்லாம் பெரிய பொருளாதார ஏற்றமும் பெரிய அதிர்ஷ்டமும் வருவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். சுப நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள், மங்களகரமான விஷயங்கள்லாம் பல வகையில் நடக்கும். அதற்கு அடிப்படை காரணம் கேதுவுக்கு வீடு கொடுத்த சூரியன் 11லே வரும்பொழுது ஆணி மாதத்துக்கு வரும்பொழுது 12லே இருந்தாலும் குரு தொடர்பால் 2லே இருக்கக்கூடிய கேது பகவான் மிகப்பெரிய பொருளாதாரத்தை ஏற்றத்தையும் கட்டாயம் தருவார். 4லே சூரியன் நீச்சமானாலும் சுக்கிரனுடைய வீடு என்பதாலும் குருவினுடைய பார்வையும் வரும் என்பதனால் பெரிய வளர்ச்சி உங்களுக்கு உண்டு. அதாவது ஐப்பசி மாதம். அதே வேளையில் 6லே தனுசிலே சஞ்சரிக்கக்கூடிய சூரியனை குரு பார்ப்பார். காரணம் கேதுவுக்கு வீடு கொடுத்தவர் என்ற காரணத்தினால் மிகப்பெரிய யோகமும் லாபங்களும் வரும். 2லே மாசி மாதம் சஞ்சரிக்கும் போது எதிர்பாராத அதிர்ஷ்டங்களும் லாபங்களும் மிக பெரிய அளவிலே வரும். ஆக கேது கொடுக்கக்கூடிய பலன்கள் அத்தனையும் சூரியன் எப்போதெல்லாம் பலமடைகின்றதோ அப்போதெல்லாம் 2ஆம் வீட்டின் மூலமாக மிகப்பெரிய பொருளாதார வாய்ப்பும் பொருளாதார வளர்ச்சியும் பெரிய அளவிலே உங்களுக்கு கட்டாயம் கை கொடுக்கும் என்பதே கேது பகவான் தரக்கூடிய அற்புதமான பலன்களாக அமையும். அதே வேளையில் 3ஆம் வீட்டிற்கு அவர் 12லே சஞ்சரிக்கக்கூடிய காலத்தால் இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக சுபவீரியங்களோ அல்லது வீண்வீரிய செலவுகளோ வரலாம் என்பதே தெளிவான உண்மை. 4ஆம் வீட்டிற்கு 11லே இருப்பது போல் ராகுவுக்கு சொன்னது போல் வீடு, வண்டி, வாசல், வாகனங்கள் சேர்க்கை, விற்பது, வாங்குவது போன்ற விஷயங்கள் எல்லாம் மிக பெரிய அளவிலே கட்டாயம் கை கொடுக்கும். 5லே 10ஆம் வீட்டில் இருப்பதினால் பிள்ளைகளுக்கு அவரவர் தகுதிக்கேற்ற வேலையும் பொருளாதார வளர்ச்சியும் கட்டாயம் உண்டாகும் என்பது தெளிவு. 7ஆம் வீட்டிற்கு அவர் மறைவதால் முதலில் சொன்னது போல கணவன் மனைக்குள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும், இல்லை என்றால் தேவையற்ற சர்ச்சைகள் வரும் என்பதும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயமாகும். 10ஆம் வீட்டிற்கு 5லே இருக்கின்ற காரணத்தினால் தொழிலதிபர்களும் சரி, பணியில் இருப்பவர்களும் சரி மிகப்பெரிய வாய்ப்புகளும் வசதிகளும் உண்டாகும். பலருக்கு வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். ஒரு சிலருக்கு நினைத்த இடங்களுக்கு இடமாற்றங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும். மூத்த சகோதரிகள் மூலமாக பலவிதமான லாபங்களும் யோகங்களும் விஐபிகளுடைய தொடர்புகளும் உங்களுடைய சொல்லினாலும் உங்களுடைய திறமையாலும் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். ஆக சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். 2-8லே ராகு கேது பயிற்சி ஆகிவிட்டார், எல்லாவற்றையும் கெடுத்து விடுவார் என்பதையெல்லாம் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அங்கே குருவும் சனியும் சேர்ந்து ராகுவாக செயல்பட போகிறார்கள். இங்கே சூரியனுக்கு குருவினுடைய பார்வையும் சேர்க்கையும் கிடைக்கும் பொழுதும் சுக்கிரனுடைய தொடர்பும் கிடைக்கும் போதும் 2லே இருக்கக்கூடிய கேதுவும் பல வகையான சுபட்சங்களும் லாபங்களையும் பொருளாதார உயர்வுகளையும் கட்டாயம் தருவார் என்பதே இந்த ராகு கேது
பயிற்சிகள் கடகராசிக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான பலன்களாக நிச்சயமாக அமையும் என்பதே உண்மையாகும். இப்போது ராகு கேது உண்டான தெய்வ வழிபாட்டினை முறையை பார்ப்போம். ராகு கேதுக்கள் இருவருக்குமே சிறந்த தெய்வ வழிபாட்டு ஸ்தலமாக சில ஸ்தலங்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். முடிந்தவர்கள் காலாஸ்திரி ஒரு முறை சென்று தரிசனம் செய்துவிட்டு வர வேண்டும். கும்பகோணத்தில் உள்ள திருநாகேஸ்வரம் கோயிலுக்கும் திருக்கொள்ளிக்காடுடைய கோயிலுக்கும் பிள்ளையார்பட்டி விநாயகர் கோயிலுக்கும் திருச்சி மலைக்கோட்டையில் உள்ள மாணிக்க விநாயகர் கோயிலுக்கும் சென்று வழிபடுவது மிக அற்புதமான பலன்களை தரும். அருகாமையில் உள்ள துர்க்கையம்மன் கோயிலுக்கும் சஷ்டி அன்று விநாயகருடைய வழிபாடும், குறிப்பாக பெருமாள் கோயிலில் உள்ள ராமானுஜருடைய வழிபாடும், ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள ராமானுஜருடைய வழிபாடும் செய்தாலே போதுமானது. அவரவர்களுக்கு நேரம் கிடைக்கும்போது இந்த ராகு கேதுக்குண்டான தெய்வ வழிபாட்டினை முழு நம்பிக்கையுடன் செய்யுங்கள். அளவற்ற பலன்களை நிச்சயமாக அவர்கள் தருவார் என்பதே அனுபவபூர்வமான உண்மையாகும். குறிப்பாக காலாஸ்திரிக்கும் திருநாகேஸ்வருக்கும் சென்று வருவது மிகப்பெரிய பலன் கைமேல் தரும். விநாயகர் பெருமானுக்காக பிள்ளையார்பட்டி விநாயகரும் திருச்சி மலைக்கோட்டையில் உள்ள மாணிக்க விநாயகரும் விநாயகர் கோயிலுக்கு சென்று வருவது நல்ல பலன்களை கட்டாயம் தரும் என்பதே அனுபவபூர்வமான உண்மையாகும். நன்றி, வணக்கம்.